السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. الحمد لله. பலதரப்பட்ட மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மாத்திரம் இந்த ரமலான் இஜ்திமாவில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தினமும் நாம் சில சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ரத்தின சுருக்கமாக பார்த்து வருகிறோம். அதுபோன்று நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி யாருன்னு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சாவுடைய மகனார், சிறிய தந்தையுடைய மகனார். இவர்கள் மிக பெரும் ஒரு ஆளுமையாகவும் ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீன்களாகவும் இருக்கிறார்கள். சொல்ல போனா சஹாபாக்கள் எல்லாம் இவர்களை இப்படி அழைப்பார்களாம். எப்படின்னு சொன்னா, உம்மத்துடைய கடல் இவர், வஹீல் உம்மா, இமாமு தஃப்சீர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்பதாக பல பட்டங்களை பெற்றவர்கள் இந்த சஹாபி. இவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க எப்ப பிறக்கிறாங்கன்னு சொன்னா கிபி 619, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போவதற்கும் ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்னால என்ன பண்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல ஒரு சிறிய வயது சஹாபி, ஒரு சிறிய வயதுல சிறுவராக இருக்கிறாங்க இந்த சஹாபி. என்னதான் இவங்க சிறுவராக இருந்தாலும் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த சக நண்பர்களோட சொல்லுவாங்களாம், வாங்க நம்மளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்காருவோம், அவங்கள்ட்ட நம்ம பாடங்களை கத்துப்போம், ஹதீஸ்களை கத்துப்போம் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்ப சின்ன வயசுலயே என்ன பண்ண இவங்களுக்கு இல்முடைய தேடல்கள் இருக்குது. இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தா அப்பாஸ் இப்னு முத்தலிஃப், அவங்களுடைய தந்தையா இருக்கிறாங்க. இவங்களுடைய தாய் யாருன்னு பார்த்தா லுபாபா பின்த் ஹாரிஸ் என்பவர் இவங்களுடைய தாயா இருக்கிறாங்க. இவங்க இஸ்லாத்து ஏத்துக்கிறாங்க, பிறக்கும்போது இஸ்லாத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும்போது ஒரு சிறிய நபரா இருக்கிறாங்க. அப்ப ஒரு முறை என்ன பண்றாங்க, உபைத் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒரு சில ஹதீஸ்களை கத்துக்கலாம், ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க போறாங்க. யாரு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க போறாங்க. போய் அவங்களுடைய வீடு தாப்பால் போட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்குது. உங்க தட்டாம என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாசலே காத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு வேளையா உபைத் ரலியல்லாஹு அவங்க வந்து வெளியே வந்து பாக்குறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம், நீங்க தகவல் சொல்லி அனுப்பியிருந்தா நான் உங்களுடைய வீட்டுக்கு வந்து நான் பார்த்திருப்பேன், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாச்சு, நீங்க என்ன தேடி வரணும் அப்படின்னு கேட்கும் போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல் இல்மு லா யூதா இலைஹி வலா யூதி இல்மு இலைஹி. ஒருத்தருக்கு இல்மு வேணும்னு சொன்னா, கல்வி வேணும்னு சொன்னா நம்ம தான் போகணும், நம்மளை தேடி கல்வி வராதுன்னு சொல்லி காமிச்சாங்க. அப்ப சிறு வயதிலே அவ்வளவு கல்விகளை உணர்ந்தார்கள், கல்வியை கற்றறிந்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப பிற்காலத்துல மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீன்கள் ஆகிறாங்க. எப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட, அதாவது உங்களுடைய வயசுல இருப்பாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு வர்றாங்க மஜ்லிஸுக்கு. ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எவ்வளவு இல்முடையவர்கள்னு தெரியணும்ல, மற்றவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அழைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சு இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த சூரா இருக்குல்ல, அந்த சூராவை ஓதி காமிச்சிட்டு இந்த சூராக்கு விளக்க சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு வெற்றி வந்துருச்சுன்னு சொன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக உங்களை தேடி வருவாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க என்பதாக அதனுடைய அர்த்தங்களை சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்ககிட்ட கேட்கிறாங்க,
இதனுடைய விளக்கம் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்கும் பொழுது இவங்க சொல்றதுடைய கருத்து தான். இருந்தாலும் இந்த சூறாவுல நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மரணம் வரப்பொழுது அப்படின்னு முதல்ல அறிவிச்ச சூறா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நீங்க சொல்றீங்க? இஸ்லாத்துக்கு வெற்றி வந்துருச்சு, மக்கள் கூட்டமாக வராங்க, அப்ப நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்க போறாங்க என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இப்படி தன்னுடைய சிறு வயதிலேயே பல இல்முகளை கற்றறிந்தவர்களாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. அப்ப ஒரு நபர் வந்து கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு இல்மு உடையவரா இருக்கிறீங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவங்க ரெண்டு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? வலிசானு சகூல் வ கல்புல் அகூல். என்னுடைய நாவ் இருக்குதுல, நான் என்ன பண்ணுவேன், சஹாபாக்கள்கிட்ட அதிகமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இஸ்லாத்தை பத்தியும் மார்க்கத்தை பத்தியும் குர்ஆனுடைய வசனங்களை பத்தி என்ன பண்ணுவேன், அதிகமா கேள்வி கேட்பேன். இன்னொன்னு என்னன்னா கல்புல் அகூல், என்னுடைய நல்லுள்ளம் தான் நான் இந்த உயரத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாம அவங்க இந்த அளவுக்கு இல்முல மேம்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காக செய்த துஆ. ஏன் செய்யறாங்க அப்படின்னு காரணத்தை பார்க்கும்பொழுது இரண்டு காரணங்கள் சொல்றாங்க. அப்போ ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா மகன் தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டிலேயே போய் தங்கிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுதுக்காக எந்திரிப்பாங்க. அப்ப என்ன பண்ண, நானும் எந்திரிக்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதுல எந்திரிக்கும் பொழுது எந்திரிச்சு தன்னுடைய சுய தேவைக்காக போயிட்டு வராங்க. வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்காக உணவு செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப தன்னுடைய மனைவிட்டு கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இது யார் செய்ததுன்னு கேட்கும் போது, உங்களுடைய சச்சா மகனாகிய உங்களுடைய சிறி தந்தையுடைய மகனாகிய அப்துல்லா தான் அதை செஞ்சாருன்னு சொல்றாங்க. அதற்காக அவர்களுக்காக துவா செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அப்ப அவங்க ஒழு செஞ்சுட்டு தொழுவுறாங்க, தஹஜ்ஜுத் தொழுவுறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் தொழுவ வைக்கிறாங்க, பின்னாடி தொழுவுறாங்க. எங்க தொழுகிறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இடதுபுறமாக நின்று தொழுகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையை பிடிச்சு என்ன பண்றாங்க, இடது பக்கமா இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வலது பக்கமா இழுத்துக்கிறாங்க. இழுத்து தனக்கு நேரா என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று என்ன பண்றாங்க, தொழுகிறாங்க. தொழுவ முடியுது. தொழுவ முன்னாடி முடிஞ்ச பிறகு கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன்பா நான் உன்னை என்ன பண்ண, இடதுபுறத்துல நீ துண்டு தொழுதுட்டு இருந்த, நான் உன்னை வலது பக்கமா நிக்க வச்சேன், ஏன் உனக்கு எனக்கு நேரா தானே உன்னை நான் நிக்க வச்சேன், நீ எதுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் நின்று, என்ன காரணம்னு கேட்கும் போது அந்த 8 வயசு அந்த சிறுவர் சொல்லுகிறார், அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நிகராக யாரால் இருக்க முடியும், அதாவது குர்ஆனே உங்களின் மூலமாக தான் இறங்கியது, அப்ப உங்களுக்கு நிகரா யாரால நிற்க முடியும்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு காரணத்துக்காக அவங்க ஒரு துவா செய்யறாங்க. அந்த துவாவை என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹுல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை செய்யறாங்க. யா அல்லாஹ் இவர்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடு, மார்க்க மேதையாகக்கூடிய இந்த இல்முகளை கொடு, மேலும் குர்ஆனுடைய இல்முகளையும் நீ கொடு என்பதாக இந்த துவாவை வந்து செய்யறாங்க. அதுவும் அல்லாஹ் நம்மளையும் ஒரு மார்க்க மேதைகளாக ஆக்கணும், ஆமீன். அப்ப இந்த துவாவை செய்யறாங்க. அப்ப சின்ன வயசுல அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு கல்வி கற்கக்கூடிய ஆர்வத்திலும் இருந்தவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்ப இவங்க எப்ப வஃபாத் ஆகுறாங்கன்னு பார்த்தா கிபி 687 தாயிஃப்ல வஃபாத் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 8 நாட்கள் நோய்வாய்ப்பட்டு 8வது நாள்ல தாயிஃப்ல வஃபாத் ஆகுறாங்க. இன்னைக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவங்க கேட்டீங்கன்னா தெரியும், தாயிஃப்ல இப்னு அப்பாஸ் என்கிற ஒரு மஸ்ஜித் இருக்கு. அப்ப வாழக்கூடிய காலத்துல சொற்பமான காலம்தான். இப்ப எப்படி சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் எப்படி இல்முல தேட்டமா இருந்தாங்களோ, எப்படி பிற்காலத்துல இல்மின் மேதையா ஆகிறாங்களோ,
அதே போல் நம்மளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்க மீது ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.